இன்னைக்கு முழுவதுமாக இந்த தமிழகம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு மக்கள் பாதுகாப்பு கருதியோ இல்ல மக்களுடைய வளர்ச்சிக்கான விஷயத்தையோ திமுக முன்னெடுக்கிறது கிடையாது. தன்னோட குடும்ப ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும், அடுத்தபடியாக தன்னுடைய வாரிசுகளை உள்ள கொண்டு வரணும். இதில் மட்டும்தான் திமுக முழுவதும் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 3ல இருந்து 4 பெண்கள் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க, பாதிக்கப்படுறாங்க. அப்போ இந்த அரசாங்கம் வாயை மூடிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபடக்கூடிய ஆட்கள் எல்லாருமே திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள், திமுகவில் உறுப்பினராக இருக்கான். ஸ்டாலினோட ஆட்சி இந்த ஆண்டோட நிறைவுபடணும். இதுக்கு மேற்கொண்டும் திமுக மீண்டும் எதிர்கட்சியா கூட வர முடியாது. ஏன்னா அவ்வளவு ஒரு அட்டுழியமான ஆட்சி, ஒரு அவலட்சணமான ஆட்சி. டாஸ்மார்க்னு ஒன்று திறந்து வச்சிருக்காங்க, அது 24 மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்குது. கள்ள சந்தையில் மதுபானம் விற்கப்படுகிறது. இது தமிழக அரசுக்கு தெரியலையா இல்லை காவல்துறைக்கு தெரியாதா? 24 மணி நேரம் தமிழகத்தில் எங்கே போனாலுமே மது விற்பனை நடக்குது. எந்த வகையிலுமே இவர்களுடைய பங்களிப்புன்றது தமிழக மக்களுக்கு 1% கூட கிடையாது. ஒட்டுமொத்தமா இன்னைக்கு இந்த 5000 கொடுத்துட்டு 5000 கொடுத்துட்டு 5000 கொடுத்துட்டு இன்னைக்கு ஒவ்வொரு குடும்ப அட்டையிலுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய் கடன் சுமையை ஏற்றி வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க எப்படி 5000 கொடுத்துடலாம்? Nirmati Property Management. Contact 7667008888. ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அகில இந்திய நேதாஜி இளைஞர் முன்னேற்ற படை SRK ராஜேஷ், நிறுவன தலைவர். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நம்ம திமுக ஆட்சியில பாதுகாப்பு எப்படி இருக்கு சார்? திமுக ஆட்சியிலன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாதுகாப்புன்ற கேள்வியை முதல்ல புறந்தள்ளிடணும். ஏன்னா திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளாக எந்த ஒரு இடத்துலையும் மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா தொடர் கொலை, கொள்ளை, குற்ற சம்பவங்கள், இந்த பாலியல் குற்றங்கள், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முழுவதுமாக இந்த தமிழகம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக எந்த ஒரு பகுதியுமா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இந்த தலைவரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அதனால் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போது அந்த மக்களுக்கான பாதுகாப்பு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறோம்னா அது 1% கூட கிடையாது. 0 தான் மக்கள் பாதுகாப்பை திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த புழக்கம் அதாவது இந்த ஆட்சியில் இந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குன்னா அது என்ன காரணமா இருக்கு? சட்ட ஒழுங்கு சரி கிடையாதுமா. சட்ட ஒழுங்கு சரியா இருந்துச்சுன்னா ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு போதைப் பொருட்கள் உள்ள வருதுன்னா அந்த மாநிலம் கட்டுப்பாட்டில் தான் பாதுகாக்கணும். ஏன்னா நம்மளை மீறி நம்மளுடைய எல்லைக்குள்ள வேற யாரும் வர முடியாது. அப்போ அந்த சட்ட ஒழுங்கு சரியா பாதுகாக்கப்பட்டிருக்குன்னா இந்த மாதிரி ஒரு குற்ற சம்பவங்களாக இருக்கட்டும், ஒரு போதை பொருட்களாக இருக்கட்டும், நமது மாநிலத்துக்குள்ள வராமல் இருக்கலாம், தடுக்கலாம். ஏன்னா முழுவதுமாக நம்மளுடைய சட்ட ஒழுங்கை யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் ஸ்டாலின் அவரோட கட்டுப்பாட்டில் இருக்குது சட்ட ஒழுங்கு. அப்போது அந்த துறையை திரு ஸ்டாலின் அவர்கள் சரியாக பயன்படுத்துகிறாரா அப்படின்றது எங்களுடைய கேள்வி. ஏன்னா எந்த துறையுமே திமுகவில் இருக்கக்கூடிய எந்த துறையுமே எந்த ஒரு பிரிவுகளாக இருக்கட்டும் எதையுமே ஒரு முறையான ஒழுங்குபடுத்துதல் கிடையாது, சரியான திட்டமிடுதல் கிடையாது. எந்த ஒரு மக்கள் பாதுகாப்பு கருதியோ இல்லை மக்களுடைய வளர்ச்சிக்கான விஷயத்தையோ திமுக முன்னெடுக்கிறது கிடையாது. தன்னோட குடும்ப ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும், அடுத்தபடியாக தன்னுடைய வாரிசுகளை உள்ளே கொண்டு வரணும். இதில் மட்டும்தான் திமுக முழுவதும் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் இது இந்த ஆட்சி ஒரு வெட்கக்கேடான ஆட்சி. இது என்னைக்கு தமிழகத்தை விட்டு அகற்றப்படுதோ அன்றைக்கு தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இந்த சட்ட ஒழுங்கை தாண்டி அதாவது இந்த பெண்களா இருக்கட்டும், முதியோர்களா இருக்கட்டும், இந்த உரிமை தொகைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது என்னவா இருக்கும்? இல்லை, இந்த உரிமை தொகை இதெல்லாம் கொடுக்கறதுல இன்னைக்கு தான். இப்போ நீங்கள் ஆட்சி காலத்துக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 5 வருஷத்துல இப்போதான் தெரியுதா பெண்களை பாதுகாக்கணும், பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்கணும், முதியோர் உரிமை தொகை கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம்? ஏன் இதுக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு தெரியாதா? அப்போ உங்களுடைய ஆட்சி முடிய போதுனோடனே நம்ம மக்களை எப்படி ஏமாற்றலாம், எதையாவது ஒன்று கொடுத்து ஒரு நலத்திட்டம் கொடுக்குறோம், ஏதாவது ஒன்று நம்ம ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை பிம்பத்தை உருவாக்குறோம். அப்போது மக்கள் அந்த நேரத்தில் ஏமாந்துடுவாங்க. மக்களுக்கு இலவசத்தை கொடுத்து இன்னைக்கு அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இதுதான் உண்மை. அப்போ அந்த இலவசங்களை தவிர்த்துட்டு அவன் வாழ்வியலை கட்டமைப்பு பண்ணணும். அடுத்து அவன் வாழ்வியலை ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டு கொண்டு வரணும்னா நல்ல திட்டங்களை கொண்டு வாங்க. பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க. இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்களாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாம் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. அப்போது அந்த வேலை வாய்ப்பு சரியாக ஒரு அரசாங்கம் நிர்ணயம் பண்ணி கொடுக்க முடியலன்னும் போது அது யாரோட தப்பு? மக்களோட தப்பா? மக்கள் ஓட்டு போட்டது தான் மக்களோட தப்பு. மக்கள் சரியாக சிந்திச்சு ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா
கரெக்டாக அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு ஏற்ற தலைவர்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு ஒரு இன்னலில் ஈடுபடாமல் இருந்திருப்பாங்க. அதாவது பெண்கள் வந்து இப்ப பாதுகாப்பை தாண்டி இந்த நல்ல பாதுகாப்பு இந்த ஆட்சியில இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நல்ல பாதுகாப்பு இருக்கா இப்ப இந்த ஆட்சி? ஆமா, எந்த பெண்கள் சொல்றாங்க? வட மாநில பெண்கள் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியா எடுத்துக்கிடுங்க, தமிழகத்துல எல்லா மாவட்டத்திலையும் தொடர் பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, இப்ப சமீபத்திலேயே பார்த்திருப்போம். கிருஷ்ணகிரியா இருக்கட்டும், இங்க திருத்தணியா இருக்கட்டும், இண்டிகோ விமான நிலையத்துல. ஆமா, அந்த இண்டிகோ ஒரு பணிப்பெண்ணை வந்து ஒரு பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டது யாரு? வடமாநிலத்தாளா? திமுக இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர். அப்போ உங்களால எந்த இடத்துலையுமே ஒரு பாதுகாப்பான சூழல் கிடையாது. ஒரு அச்சத்தை ஏற்படுத்துற வகையிலையும் தமிழகத்துக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துற அளவுக்கு தான் இன்னைக்கு கேவலமா நடந்துகிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறோம், பெண்கள் பாதுகாப்பில் நாங்கள் தான் முன்னிலையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, வெத்த அறிக்கை விடுறீங்க. எந்த இடத்துல அது சரிபட்டுறீங்க? கோவையில் நடந்த பாலியல் வழக்கு எடுத்துக்கிடுங்க. இங்கே நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு சகோதரி பாதிக்கப்பட்டாங்க. அந்த விஷயம் என்னாச்சு? அவனுக்கு அந்த குற்றவாளியை பிடிச்சி உள்ளே போடுறன்ற பேரில் போட்டாங்க. அடுத்து என்ன ஆனிச்சுன்னு தெரில, தூக்கி வெளில விட்டாங்க. அப்போது தொடர்ச்சியாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 3லேருந்து 4 பெண்கள் வந்து இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க, பாதிக்கப்படுறாங்க. அப்போது இந்த அரசாங்கம் வாயை மூடிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபடக்கூடிய ஆட்கள் எல்லாருமே திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள், திமுகவில் உறுப்பினராக இருக்கான். அப்போ அவன் மேலே வந்து ஒரு காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியுதான்னு பார்த்தா எடுக்க முடியல. ஏன்னா அவனோட அதிகாரத்தை பயன்படுத்துகிறான். நான் வந்து திமுகவில் பொறுப்பில் இருக்கேன், ஏன் என்னைய கேட்டேன்னா எங்கள் கட்சி வந்து பேக்கப்பில் நிற்கும் அப்படின்றான். அப்போது இந்த மாதிரி ஒரு அவலட்சணமான வேலையை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களால பெண்களுக்கு முழுவதும் பாதுகாப்புன்றதே கிடையாது. இன்னைக்கு 2 வயது குழந்தையிலிருந்து 60-70 வயது முதியோர்கள் வரைக்குமே பெண்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த ஆட்சியில். இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு தினமும் செய்தித்தாள்கள் எடுத்து பாருங்க, இல்லை நியூஸ் சேனலில் பாருங்க, தொடர்ச்சியாக பெண்களுக்கான அநீதிகள் தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஆனால் இவங்க வெளியில் அறிக்கை மட்டும் விடுறாங்க, பெண்களை நாங்கள் பாதுகாக்கிறோம், பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறோம் அப்படின்ட்டு. இது எதுக்கு இந்த நாடகத்தை போடுறீங்கன்ற? அந்த நாடகத்தை என்னைக்கு நீங்கள் முடிச்சுட்டு முழுமையாக போகிறீங்களோ அன்னைக்கு எல்லாமே இது சரிப்பட்டு வரும் அப்படின்னு தான். ஏன்னா இந்த ஆட்சியில் இனியும் திமுக தொடர்ந்துச்சுன்னா ஆட்சி அதிகாரத்தில் தமிழ்நாடு வந்து மிகவும் ஒரு மோசமான சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய நாடாக மாறிவிடும். பெண்கள் வாழ முடியாது. பெண்கள் மட்டுமல்லாமல் எந்த ஒரு மனிதர்களும், சாமானிய மக்களும் இங்கே வந்து நிம்மதியாக வாழ முடியாது. எல்லாம் அங்கங்கே நாடு கடத்தப்பட்டு அகதியாக தான் போகிற ஒரு நிலைமையை ஏற்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இது தடுத்து நிறுத்த நம்ம முதல்வர் எந்த நடவடிக்கையும் இப்போ வரைக்கும் எடுத்திருக்காரா, எடுக்கலையா? இல்லையே, இன்ன வரைக்கும் என்ன எடுத்திருக்காரு? ஏதாவது ஒரு குற்ற வழக்கில் அந்த குற்ற செயலில் ஈடுபட்டவனை வந்து முழுமையான தண்டனை கொடுத்து நாங்கள் வந்து தண்டிச்சிருக்கோம், இந்த வழக்குக்கு வந்து இவங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு இந்த அரசு சொல்ல முடியுமா? கிடையாது, சொல்ல முடியல சார். ஆனா நிறைய கோடி இழப்பீடு எல்லாம் பெண்களுக்காக தராரு. அதாவது 104 கோடி இழப்பீடு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருக்காரு. அது ஏன் அவர் இதை அவரால் கட்டுப்படுத்த முடியல? அது ஏன் கோடி கோடியா பணத்தை? இல்லம்மா, இந்த கேள்வி வந்து பெண்களுக்கு வந்து இழப்பீடுக்கு வந்து பணம் கொடுக்குறேன், பெண்களை பாதுகாக்கிறதுக்காக நான் செலவு பண்றேன், இதெல்லாம் வந்து நீங்க பண்றதெல்லாம் தேவையில்லாத விஷயம். முதல்ல மக்கள் விரும்புவது பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பே உன்னால கொடுக்க முடியல, நீ அதுக்கப்புறம் பணத்தை கொடுத்து என்ன பண்ணுறது? அப்போ குற்ற சம்பவங்களை யார் வேணாலும் செஞ்சுட்டு போகலாம், நான் பணத்தை கொடுத்து சரி பண்ணிக்கிடுவேன் அப்படின்ற. அப்போ உங்களோட ஆட்சியோட அதிகார திமிரை காட்டுறீங்க. நீங்கள் என்கிட்ட பணம் இருக்குது, நான் பணத்தை கொடுத்து சரி கட்டிக்கிடுவேன், அதனால் எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. பணத்தை கொடுத்தா அதான் மக்களை வந்து முட்டலாக்கி வச்சுருக்காங்கல்ல, இலவசங்களை கொடுத்தா மக்கள் வந்து எதுவுமே யோசிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் சரியான பதில் அளிப்பார்கள் என்பது உறுதியான கருத்து. இப்போ இந்த 5000 ரூபாய் உரிமை தொகையெல்லாம் கொடுத்தது கூட முதியோர்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், 2026 அப்பவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் வரணும்னு விரும்புறாங்க சார். அப்படின்றதெல்லாம் வந்து கட்டுக்கதை. இது வந்து வெளியில நீங்களே வந்து மக்கள்கிட்ட ஒரு சர்வே எடுங்க, மக்களே எல்லாம் சிரிப்பாங்க. ஏன்னா ஸ்டாலினோட ஆட்சி இந்த ஆண்டோட நிறைவுபடணும். இதுக்கு மேற்கொண்டும் திமுக மீண்டும் எதிர்கட்சியாக கூட வர முடியாது. நல்லா நோட் பண்ணிங்க, திமுக எதிர்கட்சியாக கூட வராத அளவுக்கு தான் இன்னைக்கு மக்கள் சிந்திச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு அட்டூழியமான ஆட்சி, ஒரு அவலட்சணமான ஆட்சி, ஒரு பாதுகாப்பு கிடையாது. அப்போது மக்கள் எப்படி இதை ஏற்றுக்கிடுவாங்க? எந்த மக்கள் சொல்கிறாங்க? திமுகவில் இருக்கக்கூடிய இந்த 200 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, இவங்க சொல்லுவாங்க
அடுத்த முதல்வர் வந்து ஸ்டாலின் வரணும், ஏன்னா 200 ஒரு 100 சேர்த்து கொடுப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம், நமக்கு சம்பள உயர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நாட்டு பெண்களும் பாதுகாப்பை தாண்டி பணத்தை மட்டும்தான் பாக்குறாங்க, இலவசத்தை தான் அதிகம் பாக்குறாங்க நம்ம நாட்டு பெண்களும். நம்ம நாட்டு பெண்கள் இலவசங்களை எதிர்பார்க்கலாமா? நம்ம நாட்டு பெண்கள் இன்னைக்கு இந்த தமிழகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை வந்து அவங்களால எதிர்த்து கேட்க முடியல, கேட்கறதுக்கான அதிகாரம் கிடையாது. மெயின் ஒரு அதிகாரம் இருந்துச்சுன்னா, ஒரு தவறு நடக்குதுன்னா அங்கே குரல் கொடுக்கலாம். அப்போது உங்ககிட்ட அதிகாரத்தை வச்சுக்கிறீங்க, நீங்கள் அடக்குமுறை பயன்படுத்துகிறீங்க. இதை பயன்படுத்தி அந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை வந்து மேலும் மேலும் போட்டு அவங்கள அடித்து நாசம் பண்ணுறீங்களே தவிர, அவங்கள அடுத்த கட்டமாக அவங்கள வளர்ச்சி கொண்டு வரணும், இல்லை அவங்களோட வாழ்வியலை ஏதாவது ஒன்று மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றது சிந்திக்கிறது கிடையாது. அப்போது யாராலையும் இங்கே குரல் கொடுக்க முடியல. ஏதாவது ஒரு தவறை சுட்டி காட்டி யாராவது ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா உடனே இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, அவங்க மேலே வழக்கு தொடுது, அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ பொது வழியில் வந்து யார் பேசுறது பயப்படுறாங்க. ஒரு தவறே நடக்கும்போது அந்த தவறை வந்து சுட்டி காட்டி இது தவறு இந்த அரசாங்கம் பண்ணுதுன்னு சொல்லும் போதும் சொல்கிறதுக்கும் இன்னைக்கு பொதுமக்கள் பயப்படுறான். இப்போ அந்த பாலியல் வன்கொடுமையில் நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த பெண்கள் வந்து எனக்கு இந்த ஒரு தவறு, ஒரு அநீதி நடந்துருச்சு, எனக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு வந்து வெளியில் போராடணும்னு வந்தாங்கன்னா, நீ அந்த பெண்ணோட மொத்தமாக டீட்டெயிலை மொத்தமாக போட்டோ கொண்டு எல்லாம் அந்த பெண்ணோட சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் சமூக வலைதளத்தில் விடுறீங்க, மீடியாவில் காட்டிடுறீங்க. அப்புறம் அந்த பெண்ணோட வாழ்க்கை என்ன பண்ண முடியும்? அது கேள்விக்குறி தானே. நாளைக்கு எப்படி அந்த பொண்ணு வந்து நாளைக்கு ஒரு சமூகத்தில் தலை நிமிர்ந்து வேலை செய்ய முடியும், ஒரு இயல்பு நிலையில் இருக்க முடியும்? அப்போ இதை கூட உங்களால் பாதுகாக்க முடியலை. அப்போ நீங்கள் என்னத்தை நீங்கள் பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன், நான் சமூக நீதி பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்போது இதெல்லாம் வந்து ஒரு கண்கட்டி வித்த, இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். இவங்க ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திட்டு இருக்காங்க, இதுதான் உண்மை. அதாவது அவங்க பாதுகாப்பு கொடுக்காம இந்த மாதிரி உரிமை தொகையெல்லாம் கொடுத்து தான் மீண்டும் ஆட்சிக்கு வரலான்ற ஒரு முடிவுக்கு, அந்த ஒரு முடிவுல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நாடக கம்பெனி முதல்வர் அண்ணன் ஸ்டாலினுக்கு வந்து நல்ல பயம் வந்துருச்சு. இதுக்கு மேலும் நம்மளால ஜெயிக்க முடியாது, தமிழகத்துல நம்ம தலை தூக்க முடியாது. அப்போ அந்த இறுதி கட்டத்துல அதான் சொல்லுவாங்க, அணைய போற விளக்கு ஒளி வந்து பிரகாசமா கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி நம்மளுடைய நாடக கம்பெனி முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் வந்து தன்னோட இறுதி நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால என்னென்னலாம் ஒரு கண்கட்டி வித்தையை காட்டலாம், மக்களை எப்படி ஏமாத்தலாம் மீண்டும் அப்படின்ட்டு. இப்போ இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே எடுத்துக்கிடுங்களேன், எல்லாம் வேஸ்டேஜுங்களை தான் இன்னைக்கு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் இன்னைக்கு சும்மா நான் ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா உடனே நீ வா, உனக்கு 10 சீட்டு தரேன், 5 சீட்டு தரேன் அப்படின்றா. ஏன்னா அந்த பயம் வந்துருச்சு, மக்கள் வந்து புறக்கணிக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக திமுகவை. இதனால வந்து இந்த மகளிர் உரிமை தொகை, அந்த தொகை, இந்த தொகைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு அதான் சொல்றாரு, இத்தனை 5 ஆண்டு காலமாக ஆட்சியில இருந்து எதுவுமே நீ பார்க்கல. இன்னைக்கு இந்த கோடை காலத்துக்காக 2000 கொடுக்குறேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அப்பவே மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் இந்த வருஷம் தான் கோடை காலம் வருதா, இதுக்கு முன்னாடி கோடை காலம் கிடையாதா அப்படின்ட்டு. அதாவது இப்பத்தி இருக்க விலைவாசியில வந்து இந்த 5000 ரூபாய் கொடுத்து 4 மாசத்துக்கு பயன்படுத்தலாம்னு சொல்றாரு. கல்விக்கா இருக்கட்டும், மருத்துவ செலவுக்கா இருக்கட்டும், எல்லாத்திலுமே இப்ப அத்தியாவசிய பொருளா இருக்கட்டும், எல்லாமே விலைவாசி உயர்ந்து இருக்கு. எது இவர் கொடுத்த 5000 ரூபாவா? இவர் கொடுத்த 5000, அவர் கொடுக்குற 5000 ரூபாவை இப்படி கொடுத்துட்டு இப்படி வாங்கிக்கிறாங்க. டாஸ்மார்க்னு ஒன்று திறந்து வச்சிருக்காங்க, அது 24 மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்குது. கள்ள சந்தையில் மதுபானம் விற்கப்படுகிறது. இது தமிழக அரசுக்கு தெரியலையா, இல்லை காவல்துறைக்கு தெரியாதா? 24 மணி நேரம் தமிழகத்தில் எங்கே போனாலுமே மது விற்பனை நடக்குது. அப்போ நீங்கள் 5000 கொடுக்குறேன்றீங்க பார்த்தியா, அந்த 5000 கொடுத்துட்டு அவன் அந்த வீட்டில் கரண்ட் பில்லுன்னு ஒன்று இருக்குது, கேஸ் பில்லுன்னு ஒன்று இருக்குது, சமையலுக்கு அந்த மளிகை சாமான் அது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய செலவினங்கள் இருக்குது. இது ஏதாவது ஒன்றில் குறையா இருக்கா? இன்னைக்கு 300 ரூபா 400 ரூபா ஒரு கரண்ட் பில் கட்டின ஒரு வீடு, ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் இன்னைக்கு 3000 4000 பில்லு வருது. அப்போ நீ 5000 கொடுத்தன்னு பெருமையாக சொல்லிக்கிறீங்களே, என்ன பண்ண முடியும்? கேஸ் பொதுமக்கள்லாம் அதை ரொம்ப மகிழ்ச்சியாக தான் சார் ஏற்றுக்க. எந்த பொதுமக்களும் ஏற்றுக்கிடலாமா? இவங்க வந்து என்ன, திமுகவுடைய அஜெண்டா என்னன்னா அவங்களுடைய ஆட்சி விளம்பர மாடல் ஆட்சி, விளம்பரத்தை மட்டுமே மையப்படுத்துவாங்க. விளம்பரத்தில் நம்ம இந்த மக்களை வந்து ஒரு எதாவது ஒரு பொருளை வந்து விற்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு திரை நடிகர்களை வச்சு ஒரு விளம்பரத்தை கொடுப்பாங்க. அப்போது அந்த மக்கள் பார்ப்பாங்க, இந்த நடிகர் இதை யூஸ் பண்ணாங்க, இந்த நடிகர் அதை பயன்படுத்தினாங்க அப்படின்ட்டு அந்த கவர்ச்சி மோகத்தால் மக்கள் விழுந்துடுவாங்க. அதே தான் திமுக அரசாங்கம் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போது எந்த வகையிலுமே இவர்களுடைய பங்களிப்புன்றது தமிழக மக்களுக்கு 1% கூட கிடையாது.
ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு இந்த 5000 கொடுத்துரும் 5000 கொடுத்துருன்ட்டு 5000 கொடுத்துட்டு இன்னைக்கு ஒவ்வொரு குடும்ப அட்டையிலையுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா கடன் சுமையை ஏற்றி வச்சிருக்கீங்க. அப்போ நீங்கள் எப்படி 5000 கொடுத்தனுலாம்? ஒரு 2 லட்ச ரூபா இருந்துச்சு ஒரு குடும்ப அட்டை தலைமையில் இன்னைக்கு 5 லட்ச ரூபா கடன் சுமை, ஒவ்வொரு குடும்பத்தோட கடன் சுமை இருக்கு. இது யாருக்கு சரி கட்டுவா? மக்களுக்கு தெரியாது. 5000 கொடுக்கான்னா 5000 கொடுத்துட்டாரு அப்படின்னு போயிடுவான். 5000 கொடுத்துட்டு உனக்கு 5 லட்ச ரூபா ஏற்றிருக்கான்னு மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ இதெல்லாம் மாறணும்னா ஒரு விழிப்புணர்வு வரணும், மக்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் வரணும், நம்மை ஆளக்கூடிய தலைவர்களை நாம தேர்ந்தெடுக்கணும், நமக்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும். அப்போ சரியான சிந்தனையோட நம்மளுடைய தலைமுறையை யாரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு சிந்திச்சு மக்கள் வாக்களிச்சாங்கன்னா சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்கலாம். அப்போ இந்த ஒரு கொடூரமான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலிருந்து விலகணும். அடுத்தது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களோட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு எளிமையானவர் அண்ணன் எடப்பாடியார் அவரோட தலைமையில் ஆட்சி அமைந்ததுன்னா தமிழகம் மீண்டும் மிளிரும், தமிழர்களுடைய வாழ்வும் சிறக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி சார். நன்றி. ஜெய்ஹிந்த்.